சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் அழகான உறவுகள் வெற்றிக்கான பாதை பாகம் 2 பற்றி பார்க்கலாம். பகுதி 2. சுயத்திற்கான உறுதிமொழிகளை உருவாக்குவதுடன் உறவுகளை உறுதியாகவும் அழகாகவும் மாற்றும் மிக முக்கியமான பண்பு பிறருக்கான மரியாதையாகும். ஏன் இப்போதெல்லாம் உறவுகளில் ஆழமான மரியாதை இல்லாமல் இருக்கிறது, அல்லது ஒருவேளை இருந்தாலும் அது நிலையானதாக இல்லை? மக்கள் ஏன் இவ்வளவு அகங்காரமாக ஆகுகிறார்கள்? ஒரு சிறிய எதிர்மறையான சூழ்நிலை கூட இரு மனிதர்களுக்கு இடையே பகிரப்பட்ட மரியாதையை மறக்க வைத்து விடுகிறது. இன்று 2 பேர் ஒருவரையொருவர் பெரிதும் மதித்து நடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஓரிரு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் நிமிர்ந்து பார்ப்பது கூட இல்லை. உறவுகளில் வேலை செய்யாத ஒரு விஷயம் எது? பிறருக்கு மரியாதை கொடுப்பது, பிறருடைய சமஸ்காரங்கள், பிறருடைய விருப்பங்கள், பிறருடைய கருத்துக்கள், பிறருடைய வாழ்க்கை முறை, பிறர் வேலை செய்யும் முறைகள். தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யாமல் இவ்வாறு பிறருக்கும் மரியாதை கொடுக்கும்போது உறவுகள் அழகாக ஆகிவிடும். மேலும் அவை நீண்ட காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும். தன் மீது மரியாதை உள்ளவர் அல்லது நல்ல நேர்மறையான சுயமரியாதையில் இருப்பவர் பிறருக்கும் மரியாதை கொடுப்பார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல உறவுக்கான முதல் படி ஒவ்வொரு காலையிலும் ஒரு நேர்மறையான சுய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த உலகில் சிறப்பானவன் மற்றும் தனித்துவமானவன். பிறரும் அப்படித்தான். நான் என்னையும் மதிக்கிறேன், பிறரையும் மதிக்கிறேன். பிறருக்கு அவர்களாக இருக்க நான் இடம் கொடுக்கிறேன். அதுதான் உண்மையான மரியாதை. பகுதி 3. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவின் அழகான பண்பு அன்பு ஆகும். மேலும் அன்பை கொடுக்கல் வாங்கல் செய்வதுதான் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கு இடையே உள்ள உறவுக்கான ஊடகமாகும். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகவும் சுயநலமான ஆசைகளை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கிறது. அவர்களின் ஆசைகள் நிறைவேறும் வரை அவர்கள் அடுத்தவர் மீது நிறைவான அன்புடன் இருப்பார்கள். அந்த அடுத்த மனிதர் தங்களது ஆசையை நிறைவேற்ற முடியாத கணத்தில் அவர்கள் பழிவாங்குபவர்களாகவும் கசப்பானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். இது பொய்யான அன்பு. எனவே உண்மையான மற்றும் நிபந்தனையற்ற அன்பினால் நிறைந்திருப்பதுதான் நீண்ட கால மற்றும் நேர்மறையான உறவுக்கான சாவியாகும். இந்த வகையான அன்பின் பகிர்வு பிறருடனான கருத்து வேறுபாடுகளை களைந்து உங்களை எப்போதும் ஒற்றுமையாகவும் உறுதியான தொடர்பிலும் வைத்திருக்கும். ஓம் சாந்தி.